வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, கன்னட சினிமால இப்ப ரீசெண்டா வெளியாயிருக்க ஆல்பா அப்படின்ற சஸ்பென்ஸ் த்ரில்லர் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. நீங்க எதிர்பார்க்காத நிறைய திருப்பங்கள்லாம் இந்த படத்துல வச்சிருப்பாங்க. நான் முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். நம்ம ஹீரோவோட அப்பாவை பொறுத்த வரைக்கும் போலீஸ் ஆபீசரா இருப்பாரு. ரொம்ப நேர்மையான ஆபீசரா இருப்பாரு. பையனையும் போலீஸா மாத்தி பார்க்கணும்னு ஆசைலாம் பட்டுட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட அப்பா இருக்காருல, இந்த ட்ரக் எல்லாம் கடத்துற ஒரு கும்பலை பிடிக்கிறதுக்காக போகும்போது சாவர தருவாய்க்கு போயிடுறாரு. அதே மாதிரி அப்பா கூட வேலை பார்க்கிற வேற ஒருத்தர் இறந்தே போயிடுறாரு. அப்பா இப்ப சீரியஸான கண்டிஷன்ல இருக்காருல, அப்பாவை இப்படி பண்ணவங்க யாரு, அவங்கள கண்டுபிடிச்சு பழி வாங்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. அப்பாக்கு அன்னைக்கு நைட்டு என்னதான் நடந்தது அப்படின்றத விசாரணை பண்றாரு. என்ன கண்டுபிடிச்சாருன்னு சொல்றதுதான் இந்த படத்தோட மீதி கதையா இருக்கும். சூப்பரா இருக்கும். உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். பின்னாடி நடக்க போற விஷயத்தை முன்கூட்டியே காட்டுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு சீனை காட்டுறாங்க. இப்ப போலீஸ் எல்லாருமே சேர்ந்த மாதிரி ஒரு குரூப்பை தேடிட்டு இருக்காங்க. அந்த குரூப்பை பத்தி ஏதோ இன்ஃபர்மேஷன் கிடைக்குது போல. இப்போ ஒரு ஆபீசரும் எல்லாரையும் கூட்டிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. இவர் தான் ஹீரோவோட அப்பாவா இருப்பாரு. இப்படி போற ஹீரோவோட அப்பாக்கு ஏதோ நடந்திருக்கு போல. என்ன நடந்தது அப்படின்றத கிளியரா நமக்கு காட்டல. இப்ப அப்படியே கட் பண்ணி ஸ்டார்டிங்ல இருந்து நடந்த விஷயத்தை காட்டுறாங்க. நம்ம ஹீரோவோட பேரு ராகுல் அப்படின்றது. இப்ப ஹீரோவோட டீமுக்கும் பக்கத்து டீமுக்கும் மேட்ச் நடந்துட்டு இருக்கு. பக்கத்து டீம்னா பக்கத்து ஏரியா பசங்களா இருப்பாங்க. அந்த மேட்ச்ல ஹீரோ பேட்டிங் விளையாடுறதுக்காக வராரு. இன்னும் கொஞ்சம் ரன் அடிச்சா ஜெயிச்சிரலாம், நம்ம ஹீரோவும் எப்படியாவது 6 அடிக்கணும் அப்படின்ற மாதிரி 6 அடிக்கிறாரு. அது 6ஆ தான் போயிருக்கும். ஆனா எதிர் டீமை சேர்ந்தவங்க 6 இல்ல 4ன்ற மாதிரி ஏமாத்திட்டு இருக்காங்க. இதுல ஹீரோ ராகுல் செம்மையா கடுப்பாயிடுறாரு. என்ன ஏமாத்துறீங்களா அப்படின்ற மாதிரி அந்த குரூப்பை சேர்ந்தவங்க கிட்ட சண்டை போடுறாரு. இப்ப மாத்தி மாத்தி ரெண்டு குரூப்பும் இந்த இடத்துல சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை பாக்குற ஒரு பொண்ணு இருக்காங்கல்ல, இங்க தகராறு நடக்குது வாங்கன்ற மாதிரி போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இங்க இருக்க போலீஸுங்களும் கேஸ ஃபைல் பண்ணா என்ன ஆகும் தெரியுமா அப்படின்ற மாதிரி கேஸ ஃபைல் பண்ண போறன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப இந்த பசங்களோட அம்மா, குறிப்பா ஹீரோவோட அம்மா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. பசங்க சாதாரணமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்குள்ளேயே பேசி முடிஞ்சிருக்கும். யார் ஸ்டேஷனுக்கு முதல்ல கால் பண்ணுது அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல பயங்கரமா கோவப்பட்டு இருக்காங்க. இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசி பையனை இங்க இருந்து கூட்டு போறாங்க. இந்த இன்ஸ்பெக்டரும் இதுக்கப்புறம் பையன் இப்படி பண்ணாம பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி வார்னிங் எல்லாம் கொடுத்து தான் அனுப்பி வைக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி பஸ் நமக்கு காட்டுறாங்க. இந்த பஸ்ல குருன்ற ஒரு நபரு எல்லாருக்கும் பேப்பர்லாம் தந்து காசு வாங்கிட்டு இருக்காரு. நான் கஷ்டப்படுறேன்ற மாதிரி பேப்பர் தந்து காசு வாங்கிட்டு இருக்காரு. அதுல சில பேப்பர் கீழே விழுது. அதை ஒரு நபர் பார்த்து ஷாக் ஆகுறாரு. என்ன நம்ம போட்டோ இந்த பேப்பர்ல இருக்குன்னு யோசிக்கிறாரு. அவருக்கு படிக்க தெரியாது போல. டே தம்பி, இத படிச்சு சொல்லுடா அப்படின்ற மாதிரி பக்கத்துல இருக்க ஒரு பையன் கிட்ட தராரு. அந்த பையனுமே படிக்கிறான். போட்டோல இருக்க நபரு பஸ்ல வச்சு கொல்லப்பட்டுட்டாரு அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. எது பஸ்ல வச்சு நான் கொல்லப்பட்டுட்டேனா, ஏன் இப்படி போட்டிருக்கு அப்படின்ற மாதிரி இவர் யோசிச்சுட்டு இருக்கும்போது இவ்வளவு நேரம் பிச்சை எடுத்த நபர் இருக்காரு பாத்தீங்களா, சட்டுன்னு கத்தி எடுத்து கதையை முடிக்கிறாரு. அந்த குருன்ற நபர் மட்டும் இல்ல, அவரோட ரெண்டு பசங்களுமே கதையை முடிக்கிறதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. இவன் ரவுடியா இருப்பான். இவனை போட்டு தள்ள சொல்லி இவங்க 3 பேருக்கு வேலை வந்திருக்கு போல. இவனோட அடியாளுங்க கூட எல்லாம் பயங்கரமா சண்டை போட்டு அந்த ரவுடியோட கதையை முடிச்சிடுறாங்க. சோ அப்பா, 2 பசங்க, இவங்க 3 பேரும் சேர்ந்து கிரைம்லாம் பண்ணிட்டு இருக்காங்க போல. ஹீரோ சண்டை போடுறத பார்த்து ஒருத்தங்க போலீஸ்க்கு கால் பண்ணாங்கல்ல, அது ஹீரோவோட தங்கச்சியா தான் இருக்கும். இதை தாண்டி ஒரு போலீஸ் வார்னிங் கொடுத்து அனுப்பி வச்சார்ல, அதுதான் ஹீரோவோட அப்பாவா இருக்கும். இப்பதான் அந்த விஷயத்தை நமக்கு ரிவீல் பண்றாங்க. என்னதான் இருந்தாலும் பையன் கிட்ட நீங்க எதுக்காக இப்படி நடந்துக்கிறீங்கன்னு அம்மா கேக்குறாங்க. அவன் நல்லதுக்காக தான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த மாதிரி நீ சண்டை போட்டு ஏதாவது எஃப்ஐஆர் மட்டும் பதிவாயிருச்சுன்னா உனக்கு போலீஸ் வேலை கிடைக்காது. இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணாத அப்படின்ற மாதிரி அப்பாவும் பையனுக்கு அறிவுரைலாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்பாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நேர்மையானவரா இருப்பாரு. பையனையும் போலீஸா மாத்தி பாத்துறணும்ன்ற மாதிரிலாம் ஆசைப்பட்டு இருக்காரு. ஆனா பையனுக்கு வேற சில கனவு இருக்கு போல. பையனை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்டு கூட சேர்ந்த மாதிரி பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாரு. பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு நிறைய காசு தேவையில்ல. அதனால பேங்க்ல லோனுக்காக அப்ரோச் பண்ணிட்டு இருக்காரு. சியூரிட்டி கையெழுத்து போட்டாதான் உங்களுக்கு காசு கிடைக்கும். அந்த மாதிரி போடுறதுக்கு யாராவது இருந்தா சொல்லுங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் ரெகுலர் இன்கம் வர மாதிரி இருக்கணும்ன்ற மாதிரிலாம் இங்க இருக்க ஆபீசர் சொல்றாரு. அதாவது பேங்க் மேனேஜர் சொல்றாரு. இவங்களுமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இப்ப ஃப்ரெண்டும் ஹீரோவும் இதை பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க. சரி நான் கிளம்புறேன்ற மாதிரி ஹீரோ இங்க இருந்து பைக் எடுத்துட்டு கிளம்ப போறாரு. அப்பன்னு பார்த்து ரம்யான்னு ஒரு பொண்ணு இருக்காங்கல்ல, இதுதான் ஓடிபி அப்படின்ற மாதிரி இவரோட பைக்ல ஏறி உட்காடுறாங்க. ஆக்சுவலா இவர் வந்து பைக் ஓட்டுறவர் நினைச்சு இவங்க ஏறி உட்காந்துடுறாங்க. இவர் இல்லனோ சொல்ல மாட்டாரு. ஏன்னா இந்த ரம்யாவை பார்த்தோன்னே லைட்டா பிடிச்சிருது. சரி இவங்க சொல்ற இடத்துக்கு கொண்டு போய் விட்டுலான்ற மாதிரி யோசிக்கிறாரு. என் போன் இப்ப ஆஃப்ல இருக்கு, அதனால நீங்களே லொகேஷனை சொல்லுங்க அப்படின்ற மாதிரி இவங்க கிட்ட பேசிக்கிட்டே அவங்க சொல்ற இடத்துக்கு போயிட்டு இருக்காரு. அது பக்கத்து ஏரியாவா இருக்கும். இப்ப பக்கத்து ஏரியால உங்களை டிராப் பண்ணும் போதுதான் நான் அந்த டிரைவர்லாம் கிடையாதுங்க, சாதாரணமா உங்களை கொண்டு வந்து விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இவர்
இவர் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறத பக்கத்து ஏரியா பசங்க பாத்துறாங்க. நம்மள அடிச்ச ராகுல் இருக்கான்ல, இப்ப நம்ம ஏரியா பொண்ணுகிட்டயே பேசிட்டு இருக்கான், விடக்கூடாது அப்படின்ற மாதிரி இவர் போன் மூலியமா எல்லாரையும் வர வச்சிடுறாரு. இப்ப எல்லாருமே ஹீரோவை ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி ரெடியா நின்னுட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, பைக் மூலியமா கொஞ்சம் கொஞ்சமா ஆட்டம் காமிச்சு இங்க இருந்து தப்பிச்சிடுறாரு. இன்னைக்கு நீ தப்பிக்கலாம், ஆனா கண்டிப்பா மாட்டுவன்ற மாதிரி எதிர் குரூப்பை சேர்ந்தவங்களும் கோவப்படுறாங்க. எல்லா காலத்திலயுமே ட்ரக் இருக்கும் பாத்தீங்களா, ஒவ்வொரு காலத்திலயும் ஒவ்வொரு விதமான ட்ரக் இருக்கும்ன்ற மாதிரி ட்ரக் பத்தி எல்லாம் வாய்ஸ் ஓவர்ல யாரோ சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இந்த சிட்டில நிறைய ட்ரக் எல்லாம் புழங்குறதுக்கு பாபின்ற ஒரு நபர் தான் காரணமா இருப்பாரு. அந்த பாபி எப்படி இருப்பாருன்னு யாருக்குமே தெரியாது. ஏன்னா யாராவது பார்த்துட்டா அவங்களோட கதையை பாபி முடிச்சிருவாரு. பாபிக்கு கீழே சுல்தான் ஒருத்தர் வேலை பார்க்கறாரு. அந்த சுல்தான் தான் பாபிக்காக எல்லா இடத்துக்கும் ட்ரக் எல்லாம் அனுப்பிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே கட் பண்ணி இந்த 3 பேரை காட்டுறாங்க. அப்பா 2 பசங்களை காட்டுறாங்க. அவங்க நிறைய கொலைலாம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோவும் பிசிக்கலா ரெடி ஆகணும்ன்றதுக்காக ஒரு ஜிம்ல ஜாயின் பண்றதுக்காக வராரு. பார்த்தா இதே ஜிம்ல தான் ரம்யாவும் இருக்காங்கன்றது தெரிய வருது. அதாவது பைக்ல அன்னைக்கு ஏறினாங்கல்ல, அந்த பொண்ணு இங்க தான் இருக்காங்கன்னு தெரிய வருது. இவர் பயங்கரமா இந்த இடத்துல சந்தோஷம்லாம் பட்டுட்டு இருக்காரு. இப்ப காலேஜ்ல நடக்கிற ஒரு விஷயத்தை காட்டுறாங்க. ஒரு பையன் இருக்கான் பாத்தீங்களா, ஒரு பொண்ணு லவ்வை ஏத்துக்கலன்றதுக்காக அந்த பொண்ணு கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். இப்படி பிரச்சனை பண்ணாத போன்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்றாங்க. கோவப்பட்ட இவன் என்ன பண்றானா, அங்க இருக்க கத்தி எடுத்து இந்த பொண்ணை மிரட்ட ஆரம்பிக்கிறான். அப்பன்னு பார்த்து ஹீரோவோட அப்பா பொண்ணை விடுறதுக்காக வந்திருப்பாரு. அப்படி வந்தவரை இவனை லாக் பண்ணி போட்டு சம்மடி அடிக்கிறாரு. ஏண்டா இப்படிதான் பொண்ணுங்களை தொல்லை பண்ணுவியான்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. ஒரு ஸ்டேஜ்ல அவனை இழுத்துட்டு இங்க இருந்து போயிடுறாரு. இப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை பேசுறதுக்காக கமிஷனர் ஹீரோவோட அப்பாவை பாக்குறதுக்காக வந்திருக்காரு. சிட்டில அடுத்தடுத்து கொடூரமா கொலைகள் நடந்துட்டு இருக்கு, அதுக்கும் இந்த குரூப்புக்கும் சம்பந்தம் இருக்குன்ற மாதிரி ஒரு வாட்ஸ்அப் குரூப்பை காட்டுறாரு. அதாவது இவன் கதையை முடிக்கணும், இவ்வளவு காசு தரன்ற மாதிரி ஆளுங்க காசு தந்தா ஒரு 3 பேர் சேர்ந்த மாதிரி கதையெல்லாம் முடிச்சிட்டு இருக்காங்கன்றது தெரிய வருது. அவனுங்க 3 பேர் யாரு என்னன்றதை நீ தான் கண்டுபிடிக்கணும், சீக்கிரமா இதை ஸ்டாப் பண்ணுன்ற மாதிரி ஹீரோவோட அப்பா கிட்ட கமிஷனர் சொல்றாரு. சரி சார் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோவோட அப்பாவும் இந்த இடத்துல சொல்றாரு. நம்ம ஹீரோ ஜிம்முக்கு கொஞ்சம் லேட்டா வந்திருப்பாரு. நீ கிளாஸ்க்குள்ள போக முடியாதுன்ற மாதிரி அந்த லேடி வெளியே நிக்க வச்சிடுறாங்க. மத்தவங்களுக்கு சொல்லி தந்துட்டு இருக்காங்க. இவர் வெளியே இருந்து ரம்யாவை பார்த்துட்டு இருக்காரு. ரம்யா ஸ்லிப் ஆகி விழ போகும்போது வேற ஒருத்தன் பிடிக்கிறான். அவங்க கிட்ட ரம்யா சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. இத பாக்குற இவருக்கு செம்ம கடுப்பா இருக்கு. இவர் வெளியே உட்காந்துட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரத்துல ரம்யாவும் அந்த பையன் கூட வந்துடுறாங்க. இவன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரிலாம் அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. ஒருவேளை இவனை லவ் பண்ண வாய்ப்பு இருக்கா அப்படின்ற மாதிரி இவருமே இந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காரு. அடுத்ததா இவங்க 2 பேருமே ஒரு ஹோட்டலுக்கு வந்து பேசிட்டு இருக்காங்க. ரம்யாவை பொறுத்த வரைக்கும் பாஸ்போர்ட்டுக்காக அப்ளை பண்ணிருப்பாங்க போல. என் கூட பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷனுக்காக நீயும் வான்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப 2 பேருமே சேர்ந்த மாதிரி வந்துடுறாங்க. அப்பா கூட வேலை பார்க்குற ரகுன்ற ஒருத்தர் கிட்ட இது விஷயமா பேசிட்டு இருக்காங்க. இப்படி பேசிட்டு இருக்கிறத அப்பாவே கவனிச்சிடுறாரு. 2 பேருமே உள்ள வாங்கன்ற மாதிரி கூப்பிட்டு பேசுறாரு. பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷனுக்காக தான் வந்திருக்கன்ற மாதிரிலாம் ரம்யா சொல்றாங்க. இப்ப லைட்டா காசு எடுத்து டேபிள்ல வைக்கிறாங்க. பொதுவா காசெல்லாம் போலீஸுங்க வாங்குவாங்கல்ல, அதுக்காக தான் இப்படி எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. ஏமா எல்லா போலீஸும் அப்படி கிடையாது, இந்த மாதிரி காசெல்லாம் நீட்டாத அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சாரின்ற மாதிரி காசை எடுத்துடுறாங்க. இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. கிளம்புறதுக்கு முன்னாடியே இவன் தான் என்னோட பையன், இன்னும் உனக்கு தெரியாதுல்ல அப்படின்ற மாதிரி இவருமே அறிமுகப்படுத்தி வச்சிடுறாரு. அதே மாதிரி அந்த பொண்ணு போனதுக்கு அப்புறம் என்னடா லவ்வான்ற மாதிரி பையன் கிட்ட கேக்குறாரு. பையனா வெக்கப்பட்டுக்கிட்டே இங்க இருந்து கிளம்புறாரு. ரம்யா லவ் பண்றேன்னா சொல்ல மாட்டாங்க, ஆனா இவர்கிட்ட ரொம்பவே க்ளோஸா பழகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி வெளிநாட்டுக்கு போறதுக்கும் முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க. இவருமே அவங்கள வீட்டுல டிராப் பண்ணிட்டு போலான்னு நினைக்கிறாரு. ஏற்கனவே பிரச்சனை பண்ணவங்க இருக்காங்கல்ல, திரும்பி பிரச்சனை பண்றதுக்காக வந்துடுறாங்க. இந்த வாட்டி நீ தப்பிக்க முடியாதுன்னு அடிக்கிறதுக்காக எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. இவர் தடுத்து பயங்கரமா இந்த இடத்துல சண்டை போட்டுட்டு இருக்காரு. ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட் பிரச்சாரம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு குருவும் 2 பசங்களும் வந்துடுறாங்க. இந்த எம்எல்ஏ கேண்டிடேட்டை தூக்குறதுக்காக தான் வந்திருக்காங்க போல. ஆனா பாதுகாப்பு தர போலீஸ் இருக்கார்ல, இவனுங்க ஆக்டிவிட்டி தப்பா இருக்கே, ஒருவேளை எம்எல்ஏ கேண்டிடேட்டை போட்டு தள்ளுறதுக்காக வந்திருக்காங்களான்ற மாதிரி யோசிக்கிறாரு. இவனுங்களை எப்படியாவது லாக் பண்ணும் அப்படின்ற மாதிரி அவனுங்க பிளான் போட்டுட்டு இருக்கும்போது லாக் பண்ணிடுறாரு. இப்ப நைட்டு நேரம் இவனுங்க 3 பேரையும் அடி நடிக்கிறாரு. எம்எல்ஏ கேண்டிடேட்டை போட்டு தள்ளுறதுக்காக தான் வந்தீங்களான்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. இவனுங்க தெனாவட்டா சிரிக்கிறாங்க. சிரிச்சவனுங்க சட்டுன்னு இந்த போலீஸோட கதையை முடிச்சிடுறாங்க. ஸ்கெட்ச் அவருக்கு போடலடா, உனக்கு தான் போட்டோன்ற மாதிரி சொல்றாங்க. சோ இந்த போலீஸோட கதையை முடிக்கணும்ன்ற மாதிரி வேலை கிடைச்சிருக்கும் போல. ஹீரோவோட அப்பாக்கு கீழே மீரான்ற ஒருத்தங்க வேலை பார்ப்பாங்க. ஏறக்குறைய ஹீரோ வயசு தான் இவங்களுக்கு இருக்கும். இப்ப வீட்டுக்கு வந்தவங்க ஹீரோ கிட்ட ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. அப்ப அப்பா வந்தோடனே அப்பா கிட்ட தர வேண்டிய ஃபைலை தராங்க. ஃபைலுக்குள்ள ஒரு பென் டிரைவ் இருக்கணும் போல. அது எங்கன்னு கேக்குறாரு. சார் வர வழியில மிஸ் பண்ணிட்டோம் போலன்ற மாதிரி மீரா சொல்றாங்க. இப்ப அப்பாவும் கோவமா திட்டிட்டு இருக்காரு. இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்க ஹீரோ இருக்கார்ல, நீ இந்த வழியா தான் வந்தியா, இந்த டேர்னிங்ல குண்டு
குண்டும் குழியுமா இருந்ததுல அந்த இடத்துல தான் விழுந்திருக்க வாய்ப்பு இருக்கு, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நம்ம கண்டுபிடிச்சிடலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப இவரும் மீரான்ற அந்த பொண்ணும் சேர்ந்த மாதிரி அந்த இடத்துக்கு வந்து தேடிட்டு இருக்காங்க. இப்ப தேடிட்டு இருக்கும்போது அந்த பென் டிரைவும் கிடைச்சிருது. எப்படி கரெக்டா கெஸ் பண்ணன்ற மாதிரி மீரா கேக்குறாங்க. கொஞ்சம் யோசிச்சாலே இந்த விஷயத்தெல்லாம் கண்டுபிடிச்சிடலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதை மட்டும் கண்டுபிடிக்கலன்னா உன் அப்பா கிட்ட பயங்கரமா திட்டு வாங்கியிருப்பேன், கண்டுபிடிச்சு தந்ததுக்கு நன்றி அப்படின்ற மாதிரி இவங்களுமே நன்றி சொல்லிட்டு கிளம்புறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி சுல்தான் ஒருத்தனை காட்டுறாங்க. இவன் தான் ட்ரக் சப்ளை பண்ற வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். பாபின்ற ஒரு நபருக்காக தான் பண்ணிட்டு இருக்கான். இப்ப இவங்க 3 பேரை மீட் பண்றான். அதாவது கொலை பண்ணிட்டு இருக்க ஒரு 3 பேர் இருக்காங்கல்ல, அவங்கள மீட் பண்றான். இந்த ட்ரக் எல்லாம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்க கொண்டு போகணும், நிறைய காசு தரன்ற மாதிரி சொல்றான். சரி, நிறைய காசு கிடைக்குது, இந்த விஷயத்த பண்ணாதான் என்னன்ற மாதிரி இவங்க 3 பேருமே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. கமிஷனர் என்ன சொல்றாருன்னா, இப்பெல்லாம் சிட்டில ட்ரக்கோட புழக்கம் ரொம்ப அதிகமா இருக்கு, வேற ஊர்ல இருந்து இங்க வருது போல, அதை எப்படியாவது நம்ம ஸ்டாப் பண்ணோம், இந்த வாட்டி நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்றாரு. ஓகே சார், நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே இந்த இடத்துல ஏத்துக்கிறாங்க. ஹீரோவோட அப்பா கூட ரகுன்னு ஒருத்தர் வேலை பார்ப்பாரு. பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷனுக்காக வரும்போது வாசல்ல வச்சு பேசினார் பாத்தீங்களா, அவர் தான் ரகுவா இருப்பாரு. ரகுக்கு ஒரு தம்பி இருக்காரு, அவருமே தம்பிக்காக பைக்லாம் வாங்கி தராரு. இப்ப ஹீரோவோட அப்பா இருக்காருல, ஹீரோக்கு ஒரு முக்கியமான எக்ஸாமா இருக்கும், டிராப் பண்றதுக்காக வந்திருக்காரு. நம்ம ஹீரோ எக்ஸாம்லாம் பேருக்கு தான் எழுதுறாரு, ஆனா இவரை பொறுத்த வரைக்கும் பிசினஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறாருல, ஷூரிட்டி கையெழுத்த மீரா கிட்ட வாங்கிடுறாரு. மீரா இப்ப நல்ல வேலையில இருக்காங்கல்ல, அதனால இவங்களுக்காக ஷூரிட்டி கையெழுத்து எல்லாம் போட்டுறாங்க. ஹீரோவோட குடும்ப ஃபங்க்ஷன் ஒன்னு நடக்குது, அதுக்காக குடும்பத்தோட கிளம்பிட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு ரம்யாவையும் கூப்பிட்டுருப்பாரு. என்ன இவளை கூப்பிட்டுருக்க அப்படின்ற மாதிரி தங்கச்சி கொஞ்சம் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு ஹோட்டல்ல சாப்பிடுறதுக்காக வண்டியை நிறுத்தி இருப்பாங்க, எல்லாருமே சாப்பிடுறதுக்கு போயிடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோ மட்டும் வண்டியில வச்சு அவங்க கிட்ட ரொமான்ஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ரம்யா கிட்ட ரொமான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப சட்டுன்னு தங்கச்சி இந்த இடத்துக்கு வந்துடுறா. என்ன பண்ணிட்டு இருக்க, 2 பேருமே இறங்கி வாங்க அப்படின்ற மாதிரி 2 பேரையும் அங்க இருந்து வர வச்சிடுறா. நிறைய கொலைலாம் பண்ண குருன்னு ஒருத்தனை நமக்கு காட்டுவாங்க பாத்தீங்களா, அவன் இப்ப பாவ மன்னிப்பு கேட்கறதுக்காக ஒரு சர்ச்சுக்கு வந்திருக்கான். என்ன பாவம் பண்ண அப்படின்ற மாதிரி உள்ள இருக்கவரு கேட்டுட்டு இருக்காரு. இவன் சின்ன வயசுல இருந்து ஏகப்பட்ட தப்பு பண்ணிருப்பான். அதாவது முதல்ல கறிக்கடை வச்சிருப்பான், எதிர கறிக்கடை வச்சிருக்கவன் கூட சண்டை ஏற்பட்டு அவனோட கதையை முடிச்சிருப்பான். அப்பத்துல இருந்து ஏகப்பட்ட கொலையை பண்ணிட்டேன்ற மாதிரி சொல்றான். இதெல்லாம் தப்பு சன், இந்த மாதிரி பண்ணாதன்ற மாதிரிலாம் இங்க இருக்கவர் சொல்லிட்டாரு. இவன் கேட்கிற மாதிரியே இல்ல. இப்ப பாவ மன்னிப்பு மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறான். நம்ம ஹீரோ ஒரு ஃப்ரெண்டு கூட சேர்ந்து பிசினஸ் பண்ணலாம் நினைச்சார்ல, அவருக்கு தான் இன்னைக்கு கல்யாணமா இருக்கும். ஹீரோனுக்கு சாரி எல்லாம் கட்ட தெரியல, அதாவது ரம்யாக்கு சாரி எல்லாம் கட்ட தெரியல, ஹீரோ தான் கட்டிலாம் விட்டுட்டு இருக்காரு. அதே சமயம் குருவை பொறுத்த வரைக்கும் 2 பசங்க இருக்காங்கல்ல, அவங்க வாசல்ல பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க, சரக்கு வேணும்ன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. பிரச்சனை நடக்குதுன்றது ஹீரோக்கு தெரிய வருது. ஹீரோவும் கோவமா வெளியே வராரு. அடிக்க தான் போறாருன்னு பார்த்தா சரக்கு தானே வேணும், இந்த எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி அவனுக்கு சரக்கெல்லாம் தந்துட்டு இருக்காரு. அவனுமே ஜாலியா ஹீரோ கிட்ட பேசுறான். இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி இந்த இடத்துல டான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிருச்சுல, திரும்பி பஸ்ல கிளம்பலான்ற மாதிரி கிளம்புறதுக்கு தயாராகிறாங்க. இப்ப இந்த சுல்தான் இருக்காரு பாத்தீங்களா, இந்த 3 பேருக்கு கால் பண்றாரு. இங்க பலமான செக்கிங் போயிட்டு இருக்கு, இந்த இடத்தை கிராஸ் பண்றது கஷ்டம், வேற ஏதாவது பிளான் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவங்களுமே வேற ஒரு பிளான சட்டுன்னு யோசிக்கிறாங்க. ஹீரோவோட பஸ் வந்துட்டு இருக்குல்ல, வேணும்ட்டே அவங்க மேல போய் மோதிக்கணும் அப்படின்ற மாதிரி தெரியாம மோதுற மாதிரி வேணும்ட்டே போய் மோதிடுறாங்க. ஹீரோ ஏற்கனவே இவங்க கிட்ட பழகிட்டார்ல, நீங்க ஓகே தானே கேக்குறாரு. ஓகே தான், டோ பண்றதுக்கு ஒரு வண்டியை ரெடி பண்ணா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப இவருமே உடனே வண்டியை ரெடி பண்ணிடுறாரு. அதாவது இவங்க பஸ் மூலியமாவே வண்டியை இழுத்துட்டு போறதுக்கான ஏற்பாடு பண்ணிடுறாரு. அப்பயுமே செக்கிங்ல இருக்கவங்க செக் பண்ணலாம் நினைக்கிறாங்க. ஆனா ஹீரோவே போலீஸோட பையன்ல, அதனால பஸ் எல்லாம் செக் பண்ண வேணாம், பின்னாடி வர வண்டி எல்லாம் செக் பண்ண வேணாம்ன்ற மாதிரி அனுப்பி வச்சிடுறாங்க. சோ இவனுங்க 3 பேருமே பிளான் பண்ணி ஹீரோ மூலியமா நல்லபடியா கடத்திட்டாங்கன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இன்னும் கூட சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்க்கல, அதை எப்படியாவது சேர்த்துறணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இன்னொன்னு பக்கம் ஹீரோவோட அப்பா பார்ட்டிக்காக வந்திருக்காரு. ஒருத்தர் ரிட்டையர் ஆக போறாரு, அதுக்காக தான் பார்ட்டி நடந்துட்டு இருக்கு. எல்லாருமே கமிஷன் வாங்கி காசு சேர்த்திருப்பாங்க. நீங்க தான் சார் பொழைக்க தெரியாம இருக்கீங்கன்ற மாதிரி ஹீரோவோட அப்பாவை எல்லாருமே கிண்டல் பண்றாங்க. அதே மாதிரி இவர் சரக்கே அடிச்சிருக்க மாட்டாரு. நீங்க சரக்கு அடிச்சீங்கன்னா நான் 10,000 ரூபாய் தரேன்னு ஒருத்தர் சொல்லிட்டாரு, இன்னொருத்தர் 50,000 ரூபாய் தரேன்னு சொல்லிட்டாரு, இன்னொருத்தர் 1,00,000 ரூபாய் தரேன்னு சொல்லிட்டாரு. இருந்தாலுமே அப்பா இதெல்லாம் கேட்காம இங்க இருந்து கிளம்பிடுறாரு. சுத்த பொழைக்க தெரியாதவர்னு எல்லாருமே பேசுறாங்க. நம்ம ஹீரோ ரம்யா கூட ஷாப்பிங்க்கு வந்திருக்காரு. ரம்யா வெளிநாட்டுக்கு போறதுக்கு எல்லாம் அரேஞ்ச் ஆயிடுச்சு போல, சீக்கிரமா கிளம்ப போறேன்னு சொல்றாங்க. என்ன விட்டுட்டு போக போறியா அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. பின்ன உன் கூடியவா இருக்க முடியும், நீ எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எது ஃப்ரெண்டா, நம்ம 2 பேர் லவ் பண்றதா நினைச்சேன்னு சொல்றாரு. ஆனா இவங்க லவ் எல்லாம் இல்லன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப ஹீரோவோட அப்பாவும் ஆளுங்களும் செக்கிங்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வழியா தான் இவனுங்க 3 பேர் வந்துட்டு இருக்காங்க. இவங்க வண்டியும் ஒரு போலீஸ் செக் பண்றாரு, எதுவுமே இல்லன்ற மாதிரி அனுப்பி விடுறாரு. ஆனா அப்பாக்கு டவுட் வருது, நான் செக் பண்றேன்ற மாதிரி செக் பண்றதுக்காக வராரு. பேப்பர் மாதிரி தான் ட்ரக்க வச்சிருக்காங்க போல, இந்த பேப்பர் வித்தியாசமா இருக்கேன்னு அப்பா யோசிக்கிறாரு. அவனுங்களும் சுதாரிச்சு ஷூட் பண்ணும் அப்படின்ற மாதிரி அப்பாவையும் டீமையும் ஷூட் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. அப்பா பதிலுக்கு ஷூட் பண்றாரு. அவனுங்க 3 பேருமே
சாமர்த்தியமா தப்பிச்சிடுறாங்க. அவனுங்க 3 பேர் கொண்டு போனதுல ஒரு டப்பா மட்டும் இவங்க கிட்ட கிடைச்சிருது. அந்த டப்பால இருக்க பேப்பரை செக் பண்ணும்போது உண்மையிலேயே அது மோசமான ட்ரக்ன்றது தெரிய வருது. அவனுங்க வண்டியை பத்தி தெரிஞ்சிருச்சுல, அதை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி அப்பா எல்லா இடத்துக்கும் தகவலை பாஸ் பண்ணிட்டு இருக்காரு. இது அவனுங்களுக்கும் தெரியுதுல, அவனுங்க அடையாளத்தையே டோட்டலா மாத்துறாங்க. கொஞ்ச நாள் நம்ம தலைமறைவா தான் இருக்கணும்ன்ற மாதிரிலாம் நினைக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோவோட அப்பா வீட்ல இருக்கும்போது ஆளுங்க வராங்க. அதாவது பேங்க்ல லோன் அப்ளை பண்ணாரு பாத்தீங்களா, அது சாங்ஷன் ஆயிருச்சுன்னு சொல்றதுக்காக தான் வந்திருக்காங்க. எது என் பையன் அப்ளை பண்ணானா அப்படின்ற மாதிரி இவரு ஷாக் ஆகுறாரு. இப்ப பையன் வந்தோடனே எதுக்காக அப்ளை பண்ணேன்னு கேக்குறாரு. அப்பா, எனக்கு போலீஸ் ஆகணும்ன்ற ஆசைலாம் இல்லப்பா, நான் பிசினஸ் தான் பண்ணலாம்னு நினைக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்னடா இப்படி பேசிட்டு இருக்க, உன்னை போலீஸ் ஆகணும்னு அவ்வளவு கனவு கண்டுட்டு இருக்கேன், தயவு செஞ்சு என் கனவை மட்டும் கெடுத்துறாதன்ற மாதிரி பையன் மேல கோவப்படுறாரு. அவனுங்க 3 பேரை பத்தி அப்பாக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. எப்படியாவது அந்த ட்ரக்கை பிடிக்கணும்ன்ற மாதிரி அப்பா டீமை கூட்டிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அவனுங்களும் மாட்டாம நம்ம செய்ய வேண்டிய விஷயத்தை செய்யணும்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி ஹீரோவோட ஃப்ரெண்டு கிட்ட இருந்து கால் வருது. மச்சான், உன்னோட ஆளு வேற ஒரு பையன் கூட க்ளோஸா டான்ஸ் ஆடிட்டு இருக்காடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. உடனே ஹீரோவும் கிளம்பணும் அப்படின்ற மாதிரி பாருக்கு கிளம்பிடுறாரு. அவங்க ஒரு பார்ல தான் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து சரக்கச்சிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்டுன்னு சொன்னாங்கல்ல, உண்மையில அவன் கூட தான் நெருக்கமா பழகிட்டு இருக்காங்கன்னு ஹீரோக்கு தெரிய வருது. என்ன சீட் பண்ணிட்டலன்னு கோவப்படுறாரு. அந்த ஃப்ரெண்டு தட்டி கேட்கிற மாதிரிலாம் வரான். கோவத்துல அவனை போட்டு அடிச்சிட்டு இருக்காரு. 2 பேருக்குமே மாத்தி மாத்தி சண்டை நடக்குது. 2 பேர் சண்டை போட்டதுல ஹீரோவோட தலையில அவன் அடிச்சிருப்பான். ஹீரோவோட தலையில இருந்து ரத்தம்லாம் வந்துட்டு இருக்கு. அந்த சமயம் தான் ஹீரோவோட அப்பா இருக்கார்ல, ஒரு ரைடுக்காக இந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. இங்க ட்ரக் எல்லாம் ஓட்டிட்டு இருக்காங்கன்னு ரைடுக்காக வந்திருப்பாரு. அப்ப பையன் காயப்பட்டிருக்கிறத பாக்குறாரு. அதே மாதிரி அந்த 3 பேர் இங்கதான் பதுங்கி இருக்காங்கன்னு தெரிய வருது. அந்த 3 பேரையும் பிடிக்கணும்ன்ற மாதிரி அப்பா துரத்த ஆரம்பிக்கிறாரு. பையனை முறைச்சு பார்த்துக்கிட்டே தான் இங்க இருந்து துரத்தலாம் ஆரம்பிக்கிறாரு. அந்த 3 பேர்ல அண்ணன் மட்டும் மாட்டிக்கிட்டான்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அதே மாதிரி அப்பா என்ன சொல்ல போறாரோ அப்படின்ற மாதிரி வீட்டுக்கு வந்து ஹீரோ படுத்துட்டு இருக்காரு. அப்பதான் ஹீரோக்கு ஒரு ஷாக்கிங்கான தகவல் தெரிய வருது. ஹீரோவும் பதறி அடிச்சு அங்க கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா ஒரு பகுதியில அந்த ட்ரக்கை கடத்தினவங்களுக்கும் அப்பாக்கும் ஷூட் அவுட் நடந்திருக்கு போல. அந்த ஷூட் அவுட்ல அப்பா கூட வேலை பார்க்கிற ரகுன்ற அங்கிள் இறந்து போயிருக்காரு. ரகுவோட தம்பியா இருப்பாரு, அவருமே இறந்து போயிருக்காரு. அப்பாக்கும் புல்லட் பட்டிருக்கு. சாவர தருவாயில தான் அப்பா இருக்காரு. அப்பாவை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போற வேலை எல்லாம் நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி ஏற்கனவே அந்த குருவோட மூத்த பையன் மாட்டினான் பாத்தீங்களா, அவனுமே அந்த இடத்துல இறந்து போயிருக்கான். அப்பா எந்திரிச்சாதான் என்ன நடந்தது அப்படின்றது தெளிவா தெரியும். இப்ப புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் கமிஷனரும் மீடியா கிட்ட சொல்றாரு. மாட்டின ஒருத்தனை வச்சு 2 பேரை எப்படியாவது பிடிச்சிடலாம் நினைச்சிருக்காங்க. எதிர்பாராத விதமா ரகுன்ற ஒரு ஆபீசர் இறந்து போயிருக்காரு. அவரோட தம்பியும் இறந்து போயிருக்காரு. விசாரணை போயிட்டு இருக்கு. சீக்கிரமே இதுக்கு பின்னாடி இருக்கவங்கள பிடிப்போன்ற மாதிரி கமிஷனர் சொல்லிட்டாரு. ரகுன்ற போலீஸோட ஃபேமிலியை சேர்ந்தவங்களும் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இதை தாண்டி குருவோட மூத்த பையன் மாட்டினான் பாத்தீங்களா, அவனும் இறந்து போயிருப்பான். இப்ப அவனை எரிச்சு விட்டுட்டு போலீஸுங்களா இங்க இருந்து கிளம்புறாங்க. ரோட்ல அப்பா அம்மா குழந்தைங்களை கொஞ்சறத பாக்குற ஹீரோவும் ஃபீல் பண்றாரு. ஏன்னா இன்னைக்கு அப்பா கிட்ட கொஞ்சம் கோவமா பேசியிருப்பாரு. உங்களை மாதிரி என்னால இருக்க முடியாது அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருப்பாரு. அது எவ்வளவு தப்புன்றது இப்பதான் இவருக்கு புரியுது. இப்ப மீரான்ற பொண்ணு தான் ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. மீரா, நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணும், இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்றத நான் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு கண்டிப்பா ஹெல்ப் பண்றேன்ற மாதிரி மீராவும் ஏத்துக்கிறாங்க. மீராக்கு லைட்டா இவரை பிடிக்கும், அதனால தான் ஏத்துக்கிறாங்க. குருவோட மூத்த பையன் இறந்து போயிருப்பான். போலீஸுங்க எரிச்சிட்டு கிளம்பி இருப்பாங்க. அந்த இடத்துக்கு இப்ப குருவும் சின்ன பையனும் வந்து ஃபீல் பண்றாங்க. அன்னைக்கு நைட்டு என்ன நடந்தது அப்படின்றது இவங்களுக்கு தெரியல. போலீஸுங்க தான் ஏதோ பண்ணிட்டாங்க, விடக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல கோவப்பட்டு இருக்காங்க. முதல்ல அந்த ஸ்டேஷனுக்கு போய் எல்லாரையும் காலி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இப்ப ஸ்டேஷனுக்கு வெளிய இருந்து சவுண்ட் கேக்குது. ஒரு நபர் என்ன சவுண்ட்னு பாக்குறதுக்காக வெளியே வராரு. பார்த்தா அவர் எரிஞ்சுக்கிட்டே உள்ள வந்துட்டு இருக்காரு. இவனுங்க 2 பேர் தான் உள்ள வந்திருக்காங்க. வந்தவங்க என்ன பண்றாங்கன்னா, சரமரியா ஸ்டேஷன்ல இருக்க எல்லார் கதையும் முடிச்சிடுறாங்க. சிசிடிவி கிடைச்சிருக்கும். அது மூலியமா ஹீரோவும் மீராவும் இந்த ஃபுட்டேஜை பார்த்துட்டு இருக்காங்க. இவனுங்க 2 பேர் தான் இந்த விஷயத்துக்கு பின்னாடி இருக்காங்களான்றவர் ஹீரோ ஷாக் ஆகுறாரு. ஏன்னா ஹீரோ தானே அவங்க 2 பேருக்கு ஹெல்ப்லாம் பண்ணாரு. அதெல்லாம் யோசிக்கிறாரு. அவனுங்க 2 பேருக்கு ஹீரோவோட அப்பா மேலயும் கோவம் இருக்குல்ல. இப்ப நிறைய ஆளுங்க ஹீரோவோட அப்பாவை போட்டு தள்ளுறதுக்காக இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. அப்பாவை எப்படியாவது சேவ் பண்ணும் அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. ஒரு ஆம்புலன்ஸ் எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. இந்த விஷயத்தை அவனுங்க கவனிச்சிடுறாங்கல்ல, துரத்திட்டு வந்து ஃபைட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பாக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரி இவருமே சண்டை போட்டுட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல ஃபாலோ பண்ணிட்டு வர எல்லாரையும் இவர் அடிச்சு போட்டுறாரு. இப்ப அப்பாவை சேஃபான இடத்துக்கு கொண்டு போனோன்ற மாதிரி கொண்டு போறாரு. குருவை பொறுத்த வரைக்கும் நம்ம பையனை கொன்னது அந்த ஆபீசர் தான். அந்த ஆபீசரை எப்படியாவது கொல்லணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. கமிஷனர் இருக்கார்ல, மீதி 2 பேரை எப்படியாவது பிடிங்க, இந்த ட்ரக் மாஃபியாக்கு பின்னாடி யார் இருக்கான்றத சீக்கிரமா கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப மத்த போலீஸ் ஆபீசர்ஸும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. நிறைய போலீஸோட உயிர் வேற போயிருச்சுல, சீரியஸா இந்த கேஸை விசாரிக்கிறாங்க.
இப்ப ஹீரோ என்ன பண்றாருன்னா தெரிஞ்ச ஒரு நபரோட வீட்டுக்கு வந்துடுறாரு. அவர் வீட்டுல தான் இப்ப அப்பாவை மறைச்சு வச்சிருக்காரு போல. இவர் அப்பப்ப வந்து அப்பாவெல்லாம் பாத்துக்கிறாரு. அந்த நாள் நைட்டு என்ன நடந்தது அப்படின்றது கிளியரா யாருக்குமே தெரியல. அதாவது மீராக்கு சுத்தமா தெரியல. அந்த சமயம் ஸ்டேஷன்ல 2 பேர் இருந்திருக்காங்க. அந்த 2 பேர்கிட்ட விசாரிக்கலான்ற மாதிரி இவருமே வர வச்சு விசாரிக்கிறாரு. இவங்க 2 பேருமே தெரிஞ்ச தகவலை சொல்றாங்க. அது என்னன்னா மாட்டினவனை அடிச்சு விசாரிச்சிருக்காங்க. அவன் 2 பேரை பத்தி வாயை திறக்க மாட்டான். இப்ப ஒரு ஸ்டேஜ்ல அப்பா இருக்காருல, ஒரு வேலை விஷயமா கிளம்பி போயிருப்பாரு. அப்படி கிளம்பி போன அப்பா கொஞ்ச நேரத்துல ரகுக்கு கால் பண்ணி அந்த குற்றவாளியை கூட்டிட்டு இந்த இடத்துக்கு வான்ற மாதிரி கூப்பிட்டுருப்பாரு. எங்க கூப்பிட்டாருன்னு தெரியல. அதுக்கப்புறம் தான் இந்த ஷூட் அவுட்லாம் நடந்திருக்கு போல. எங்களுக்கு இவ்வளவுதான் தெரியும்ன்ற மாதிரி ஆபீசர்ஸ் சொல்றாங்க. அப்பா முதல்ல போயிருக்காரு. அதுக்கப்புறம் தான் ரகு அங்கிள் போயிருக்காரு. ரகு அங்கிளோட தம்பி எப்படி அங்க வந்தாரு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப நேரா ரகுவோட ஃபேமிலி கிட்ட பேசுறதுக்காக வராரு. ஃபேமிலியை சேர்ந்தவங்க ரொம்ப வருத்தத்துல இருக்காங்க. தம்பி எப்படி அங்க போனாருன்ற மாதிரி கேட்கும்போது அதெல்லாம் எங்களுக்கு தெரியல. அண்ணன் தம்பி எப்படி சேர்ந்து போய் அந்த இடத்துல இறந்து போனாங்கன்னு தெரியலன்ற மாதிரி சொல்றாங்க. கவலைப்படாதீங்க, நான் கண்டுபிடிக்கிறேன்ற மாதிரி வாக்கு கொடுக்கிறாரு. இந்த ட்ரக் மாஃபியாக்கெல்லாம் பின்னாடி பாபின்னு ஒருத்தன் தான் இருக்கான். அவனை யாருமே பார்த்தது இல்லைன்ற மாதிரிலாம் சொன்னாங்கல்ல. அவன் ஃபேஸை நமக்கு ரிவீல் பண்ணிடுறாங்க. அவனுமே சுல்தான் மேல தான் பயங்கரமா கோவப்படுறான். ஏன்னா சுல்தான் தான் அந்த 3 பேர்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிருப்பாரு. இப்ப ட்ரக்கும் மிஸ் ஆகுது போல. அதாவது அந்த ட்ரக் எங்க போச்சு அதை கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரிலாம் சுல்தானை திட்டிட்டு இருக்கான். இந்த பாபி யாருன்றது இப்பதான் நமக்கு தெரியுது. ஒரு கமிஷனரை காட்டுவாங்கல்ல, அவரோட பையனா தான் இந்த பாபி இருப்பான். இப்பதான் பையன் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது அப்பாக்கே தெரியுது. ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்க, இதெல்லாம் ஸ்டாப் பண்ணுன்ற மாதிரி அப்பா சொல்றாரு. அதெல்லாம் ஸ்டாப் பண்ண முடியாது, நான் இதெல்லாம் பண்ணதான் செய்வேன். ஒரு பையனை காப்பாத்துறதுக்காக நீயும் சில விஷயங்களை அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும்ன்ற மாதிரி அப்பாவே இந்த இடத்துல மிரட்டிட்டு இருக்கான். இப்ப அப்படியே கட் பண்ணி ஹீரோவோட அப்பாக்கு திடீர்னு வீசிங் ப்ராப்ளம் மாதிரி வருது. இப்ப உடனே டாக்டரை வர வச்சிடுறாங்க. டாக்டர் என்னாச்சு, எதாவது ஆபத்தா அப்படின்ற மாதிரிலாம் அம்மா கேட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, கூடிய சீக்கிரத்துல இவர் முழிச்சிருவாரு, நல்ல அறிகுறி தான்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் தான் அம்மாவும் தங்கச்சியும் நிம்மதி ஆகுறாங்க. இப்ப சுல்தான்மே குரு கிட்ட அந்த ட்ரக் எங்கன்னு கேக்குறாரு. அந்த போலீஸ் தான் அந்த ட்ரக்கை தூக்கிட்டான், அந்த போலீஸ் கிட்ட இருந்து நாங்க வாங்கி தரோம், அதே மாதிரி அந்த போலீஸ எங்களோட அண்ணனுக்காக பழி வாங்கணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. இப்படி பேசிட்டு இருக்கும் போது அந்த தம்பி என்ன பண்ணிடுறான்னா இந்த சுல்தானோட காலரியே பிடிச்சிடறான். இல்ல சுல்தான் பயங்கர கடுப்பாயிடுறாரு. இதுக்கப்புறம் இவனுங்களை விட்டு வைக்க கூடாதுன்னு யோசிக்கிறாரு. இவனுங்க 2 பேரோட கதையை முடிங்கன்ற மாதிரி வேற சில ஆளுங்க கிட்ட தகவலை கொடுத்துடுறாரு. இந்த குருவும் சின்ன பையனும் ஒரு தியேட்டர்ல இருக்கும் போது சுல்தானோட ஆளுங்க இருக்காங்கல்ல, 2 பேர் கதையை முடிக்கிறதுக்காக வந்துடுறாங்க. ஆனா அப்பா பையன் தடுத்து தடுத்து சண்டை போடுறாங்க. இல்ல அப்பாக்கு பயங்கர காயம் பட்டுருது, என்னால பழைக்க முடியாது, என் கதையை நீயே முடிச்சிரு அப்படின்ற மாதிரி அப்பா சொல்றாரு. இவருமே கஷ்டப்பட்டுக்கிட்டே அப்பாவை ஷூட் பண்ணி கதையை முடிச்சிடுறாரு. அதே மாதிரி காலி பண்ண வந்த எல்லாரையும் சாவடிச்சுட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப இந்த குருவோட பையன் இருக்கான் பாத்தீங்களா, பாபியை பாக்குறதுக்காக வந்திருக்கான். பாபியும் சுல்தான் எங்கன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. அவன் கதையை முடிச்சிட்டன்ற மாதிரி அவனோட மூளையை எடுத்து டேபிள்ல வைக்கிறாரு. அதாவது அவனை சாவடிச்சுட்டு தான் இந்த இடத்துக்கு வரவே செஞ்சிருக்காரு போல. உன் அப்பாவோட சாவுக்கும் அண்ணனோட சாவுக்கும் பழி வாங்கணும்னு நினைக்கிற, அதுலலாம் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. எனக்கு வேண்டியது அந்த ட்ரக். அந்த வண்டியில இருக்க ட்ரக்கோட மதிப்பு பல கோடி, அதை மட்டும் என்கிட்ட சேர்த்துரு, உனக்கு நான் காசெல்லாம் தந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி ஓகே, நான் எப்படியாவது அந்த வண்டியை மீட்டு கொண்டு வரேன், அதே மாதிரி அந்த போலீஸோட கதையும் முடிக்கிறேன்ற மாதிரி சபதெல்லாம் எடுத்துட்டு இருக்கான். ஹீரோவோட அப்பாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பாக்ஸை மட்டும் கைப்பற்றின மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்படி கைப்பற்றினதை தூக்கணும்ன்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. இப்ப மீராவோட ஹெல்ப்போட அந்த பாக்ஸ்ல இருக்க ட்ரக் எல்லாம் தூக்கிடுறாரு. இந்த ட்ரக்கை நம்ம விக்கிறதுக்கு ட்ரை பண்ணோம். அப்படி விக்கிறதுக்கு ட்ரை பண்ணும்போது நம்ம கிட்ட தான் மீதி ட்ரக்கும் இருக்குன்னு நினைச்சு நம்ம யாரு என்னன்னு விசாரிப்பாங்க, அது மூலியமா நம்ம கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்லிட்டாரு. மீரா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தன் இருக்கான்ற மாதிரி ஒருத்தன் கிட்ட கூட்டு வந்துடுறாங்க. இவனை பொறுத்த வரைக்கும் ட்ரக் எல்லாம் கொஞ்சம் விக்கிறவன் போல. இவன் கிட்ட நிறைய பேர்கிட்ட எங்களை கூட்டு போ, இந்த ட்ரக்கை நாங்க விக்கணும்ன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சரி தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் கூட்டு போறேன்ற மாதிரி அந்த நபர் கூட்டு வராரு. ஆனா அவங்க எல்லாருமே சின்ன சின்ன லெவல் டீலர்ஸா இருப்பாங்க. அவங்க எல்லாம் காமெடி பீஸா தான் இருக்காங்க. இந்த மாதிரி சாதாரண ஆளுங்க கிட்ட எல்லாம் கூட்டு வராத, பெரிய லெவல்ல ட்ரக் எல்லாம் ரெடி பண்ணி சப்ளை பண்றாங்கல்ல, அந்த மாதிரி ஆளுங்க கிட்ட கூட்டு போ அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் குருவோட பையன் இருக்கான் பாத்தீங்களா, அந்த ட்ரக் எங்க போயிருக்கு, ஒரு வண்டியில தான் அந்த ட்ரக் இருந்தது, அந்த வண்டியை கண்டுபிடிங்கன்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்றான். இதை தாண்டி ஹீரோவோட அப்பாவை கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரியும் ஆளுங்க கிட்ட சொல்றான். தேடி தேடி பாக்குறாங்க, கண்டுபிடிக்க முடியல. இதெல்லாம் நினைச்சு இந்த குருவோட பையன் பயங்கர கடுப்பாவுறான். ஹீரோக்கும் மீராக்கும் ஒருத்தர் ஹெல்ப் பண்றாருல, அவர் இந்த இடத்துல வெயிட் பண்ணுங்க, நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருப்பாரு. அந்த இடத்துக்கு மீரா ரொம்ப லேட்டா வராங்க. மீரா உனக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லையா, இவ்வளவு லேட்டா தான் வருவியான்ற மாதிரி இவர் கோவத்துல திட்டிடுறாரு. அப்ப மீரா என்ன சொல்றாங்கன்னா, நான் டிபார்ட்மெண்ட்லயும் வேலை பார்க்கணும், அதை தாண்டி உனக்காகவும் வேலை பார்க்கணும், அப்படி இருக்கும்போது என்ன போய் திட்டுறியே அப்படின்ற மாதிரி இவங்க கொஞ்சம் கோவப்படுறாங்க, கோச்சுக்கவும் செய்யறாங்க.
நம்ம அவசரப்பட்டு திட்டிட்டோன்றது இவருக்கே தெரியுது. ஆனா அவங்க கோச்சுக்கிட்ட மாதிரி சுத்தமா இவர்கிட்ட பேசவே மாட்டாங்க. இப்ப அந்த நபர் இருக்கார்ல, வேற ஒருத்தவங்க கிட்ட கூட்டு போறேன்ற மாதிரி இங்க இருந்து கூட்டு போக ஆரம்பிக்கிறாரு. பெரிய லெவல்ல பண்றவங்க கிட்ட கூட்டு போக சொன்னீங்கல்ல, அந்த மாதிரி ஒருத்தனை தான் பார்க்க போறோம் அப்படின்ற மாதிரி அந்த நபர் கூட்டு வந்துடுறாரு. இவருமே ட்ரக்க பார்த்து இது யார் ரெடி பண்ண ட்ரக்ன்றதெல்லாம் கண்டுபிடிச்சிடுறாரு. இது பாபியோட சரக்கு மாதிரி இருக்கே, பாபிய பத்தி நல்லா தெரிஞ்சதுன்னா சந்திரா தான், நீங்க சந்திராவை போய் பாருங்க, பாபிய பத்தி ஏதாவது தெரிய வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இவன் சொல்றான். சரி ஓகேன்ற மாதிரி இவங்களும் ஏத்துக்கிறாங்க. அந்த நபர் இருக்கார்ல, நாளைக்கு சந்திராவை பார்க்கிறதுக்காக கூட்டு போறேன்ற மாதிரி இவங்களை விட்டுட்டு கிளம்பிடுறாரு. இப்ப ஹீரோ பைக்கை ஸ்டார்ட் பண்றாரு. இன்னொன்னு பக்கம் கோச்சுக்கிட்ட மாதிரி மீரா நின்னுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஒரு போலீஸ் வண்டி இந்த இடத்துக்கு வருது. என்ன இவன் உங்ககிட்ட கெலாட்டா பண்றானா அப்படின்ற மாதிரி வந்த போலீஸ் ஆபீசர் கேக்குறாங்க. இல்ல மேடம், கெலாட்டாலாம் பண்ணல, நானே போலீஸ் தான் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. சரி ஓகே ஓகேன்ற மாதிரி அந்த ஜீப்பை கிளம்பி போயிருது. ஹீரோ காலையில நடந்துகிட்டார்ல, அதுக்காக மன்னிப்புலாம் கேட்டுட்டு இருக்காரு. சரி பரவாயில்ல அப்படின்ற மாதிரி மீராவும் மன்னிச்சிடுறாங்க. மறுநாள் காலையில சந்திராவை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. சந்திராவும் ஆளுங்களை செக் பண்ண சொல்றாங்க. அப்படி செக் பண்ணும்போது பாபியோட சரக்குன்றது தெரிய வருது. என் சரக்கை யாராவது கொண்டு வந்தா உடனே எனக்கு தகவலை கொடுங்கன்ற மாதிரி ஏற்கனவே பாபி சொல்லி வச்சிருப்பாரு. அதனால இவங்க பாபிக்கு கால் பண்றாங்க. ஆனா பாபி அந்த நேரம் மயக்கத்துல இருக்காரு, போனை எடுக்கவே மாட்டாரு. சரி நீங்க சீக்கிரமா பேசிட்டு கூப்பிடுங்கன்ற மாதிரி இவங்க வேகமா இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் பாபி போன் எடுக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு குரூப் வந்தாங்க, விக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க அப்படின்ற மாதிரிலாம் சந்திரா சொல்றாங்க. அந்த குரூப்பை தான் நான் தேடிட்டு இருக்கேன்ற மாதிரி இவருமே கோவமா சொல்றாரு. ஒரு காமெடி கேரக்டர் தானே கூட்டு வந்தாரு, அவரை இப்ப லாக் பண்ணிடுறாங்க. ஹீரோவும் மீராவும் எங்கன்ற மாதிரி இவர்கிட்ட விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. இதை தாண்டி பாபியை பொறுத்த வரைக்கும் ஒரு போலீஸ் ஆபீசரை லாக் பண்ணிடுறாரு. அதாவது வந்து டெக்னிக்கல் சப்போர்ட் பண்ணுவாங்கல்ல, அவங்கள லாக் பண்ணிடுறாரு. கடைசியா அந்த இன்ஸ்பெக்டர் வாங்கிட்டு தான் பேசியிருக்கான். அந்த இன்ஸ்பெக்டர் தான் அந்த வண்டியை எங்கேயோ மறைச்சு வச்சிருக்கான். எங்க மறைச்சு வச்சான் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. ஆக்சுவலா ஹீரோவோட அப்பா இருக்காருல, அன்னைக்கு அந்த சரக்க புடிச்சிருப்பாரு. போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தா போலீஸுங்களே சப்போர்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு, நம்ம சீக்கிரட்டா ஒரு இடத்துல இந்த வண்டியை மறைச்சு வைக்கணும்ன்ற மாதிரி நினைச்சிருப்பாரு. கடைசியா இந்த டைம் கால் பண்ணாரு அப்படின்ற மாதிரி இவன் சொல்றான். அங்க இருந்து எங்க போயிருக்க வாய்ப்பு இருக்கு, பக்கத்துல இருக்க இந்த பகுதிக்கு போயிருக்க தான் வாய்ப்பு இருக்கு, அங்க போய் செக் பண்ணு அப்படின்ற மாதிரி இந்த குருவோட பையன் கிட்ட பாபி சொல்றாரு. சரி ஓகேன்ற மாதிரி குரு இருக்கான் பாத்தீங்களா, அந்த இடத்த செக் பண்றதுக்காக கிளம்பிட்டு இருக்கான். அதே மாதிரி ஹீரோக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. அப்பா கடைசியா ஒரு வேனை போட்டோ எடுத்திருக்காரு. இது எதுக்காக போட்டோ எடுத்திருக்காரு? அப்ப இதுக்குள்ளதான் அந்த ட்ரக் இருக்கு போல. இந்த வேனை எந்த பகுதியில வச்சு போட்டோ எடுத்திருக்காரோ அந்த இடத்துக்கு போகணுன்ற மாதிரி இவர் கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அந்த குருவோட பையன் வரதுக்கு முன்னாடி ஹீரோ தான் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அந்த வேனையும் கண்டுபிடிச்சிடுறாரு. வேனை எடுத்துட்டு போகும்போது தான் குருவோட பையன் பாக்குறான். எப்படியாவது தடுக்கணும்ன்ற மாதிரி ஷூட் பண்ணிட்டு இருக்கான். அதை மீறியும் ஹீரோ தப்பிச்சு போயிடுறாரு. ஹீரோ தப்பிச்சிட்டானே அப்படின்ற மாதிரி கோவப்பட்டு இருக்காரு. இந்த காமெடியனை வச்சு ஹீரோவை கண்டுபிடிக்கலான்ற மாதிரி பிளான போடுறாங்க. இப்ப காமெடியனை விட்டுறாங்க. காமெடியன் நடந்த எல்லா விஷயத்தையும் மீரா கிட்ட சொல்லி புலம்பிட்டு இருக்காரு. சரி விடு விடு அப்படின்ற மாதிரி இவங்களுமே ஆறுதல்லாம் சொல்றாங்க. இப்ப மீராக்கு ஹீரோ கிட்ட இருந்து கால் வருது. உடனே கிளம்பி இந்த இடத்துக்கு வான்ற மாதிரி கூப்பிடுறாரு. மீரா கண்டிப்பா போவாங்க. மீராவை ஃபாலோ பண்ணா நம்ம கண்டுபிடிச்சிடலாம் பிளான் பண்ணி தான் இவங்க வந்திருப்பாங்க. இப்ப மீராவை ஃபாலோ பண்ணி ஹீரோ இருக்கிற இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. மீரா மூலியமா குருவோட பையன் இந்த இடத்துக்கு வந்துடுறான்ல. இப்ப மீராவை அட்டாக் பண்றான். குருவோட பையன் வந்துட்டான்றது ஹீரோக்கு தெரியுது. விடக்கூடாது அப்படின்ற மாதிரி அந்த குருவோட பையன் கூட சண்டை போட்டுட்டு இருக்காரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல பாபியும் ஆளுங்களும் சேர்ந்த மாதிரி இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. பாபி இஷ்டத்துக்கு ஷூட் பண்றதுக்குலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஹீரோ அதை மீறி அவன் கூட சண்டை போடுறாரு. அவன் கூடயும் சண்டை போடுறாரு, குருவோட பையன் கூடயும் சண்டை போடுறாரு. அந்த சண்டையில ஹீரோ தான் பயங்கரமா அவங்க ரெண்டு பேரையும் போட்டு அடிச்சிட்டு இருக்காரு. என் அப்பவே இப்படி பண்ணிட்டீங்கல்ல, உங்களை விட மாட்டேன்ற மாதிரி தான் அடிச்சிட்டு இருக்காரு. அப்ப அடி வாங்கிட்டு இருக்க இந்த பாபி இருக்கான்ல, உன் அப்பா ஒன்னும் அவ்வளவு நல்லவர் கிடையாது, உன் அப்பா என்ன தப்பு பண்ணாரு தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்றான். எது என்னோட அப்பா தப்பு பண்ணாரான்ற மாதிரி இவர் ஷாக் ஆகுறாரு. இங்கதான் ஒரு விஷயத்தை ரிவீல் பண்றாங்க. கமிஷனருக்கே பையன் பண்ணிட்டு இருக்க தப்ப பத்திலாம் தெரியாது. பையனோட உண்மையான பேரு கார்த்திக், பாபின்றது வேற ஒரு பேரா இருக்கும். பையன் கிட்ட போன்ல அப்பா பேசிட்டு இருக்கும் போது இந்த பையன் குடி போதையில ஏடாகுடமா ஒரு வண்டி அடிச்சு தூக்கிடுறான். அவர் ஸ்பாட்லயே இறந்து போயிடுறாரு. அப்பா நான் ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிட்டேன், இப்ப என்ன பண்றது அப்படின்ற மாதிரி பையன் கேக்குறான். கவலைப்படாத, நான் ஏதாவது பண்றேன்ற மாதிரி கமிஷனர் சொல்றாரு. இந்த சமயம் தான் ஹீரோவோட அப்பா அந்த வண்டியை கைப்பற்றி ஒரு இடத்துல மறைச்சு வைக்கணும்ன்ற மாதிரி மறைச்சு வச்சிருப்பாரு. அப்பதான் கமிஷனர் கால் பண்ணி இந்த மாதிரி என் பையன் ஆக்சிடென்ட் பண்ணிட்டான், நீ தான் ஹெல்ப் பண்ணும், இதை பண்றதுக்கு உனக்கு காசு கூட தரேன்ற மாதிரி பேரம் பேசுறாரு. பொழைக்க தெரியாதவன் எல்லாருமே கிண்டல் பண்ணாங்கல்ல, இந்த ஒரு தப்ப பண்ணா என்னன்ற மாதிரி ஹீரோவோட அப்பாவும் யோசிக்கிறாரு. ஏற்கனவே ஸ்டேஷன்ல குருவோட மூத்த பையன் மாட்டிருக்கான்ல, அவனை கூட்டுவான்ற மாதிரி ரகுன்ற ஆபீசர் கிட்ட இவர் சொல்லியிருப்பாரு. ரகுவும் கூட்டு வந்துடுறாரு. இப்ப ரகு கிட்ட இவருமே பிளான பத்தி சொல்றாரு. இவனுங்க ரெண்டு பேரும் ட்ரக்க கொண்டு போனாங்க, நம்ம பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணும்போது ஷூட் பண்ணிட்டோம், அந்த மாதிரி கொண்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி ரகு கிட்ட சொல்றாரு. சரி இதெல்லாம் தப்பு சார், நான் பண்ண மாட்டேன்ற மாதிரி ரகு சொல்லிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல சரி பண்றேன்ற மாதிரி ஏத்துக்கவும் செய்யறாரு. நம்மள சாவடிக்க போறாங்கன்னு குருவோட
மூத்த பையனுக்கு தெரியுதுல, அவன் தப்பிச்சு ஓட பாக்குறான். ஷூட் பண்ணி கதையை ஹீரோவோட அப்பா முடிச்சிடுறாரு. இப்ப ஏற்கனவே ஆக்சிடென்ட்ல ஒருத்தன் இறந்து போனான்ல, அவன் பாடியும் ஷூட் பண்ண மாதிரி செட் பண்ணும் அப்படின்ற மாதிரி பாடி எடுத்துட்டு இருக்காரு. அந்த பாடியை பாக்குற ரகு ஷாக் ஆயிடுறாரு. சரி இது என்னோட தம்பி சார் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதாவது இவருக்கு ஒரு தம்பி இருந்து பைக் எல்லாம் வாங்கி தந்த மாதிரி காமிச்சாங்கல்ல, அந்த தம்பியை தான் ஆக்சிடென்ட்ல கமிஷனர் பையன் அடிச்சு தூக்கியிருக்கான் போல. என் தம்பியை சாவடிச்சிட்டீங்களே, நான் இதை கண்டிப்பா வெளியே சொல்லுவேன்ற மாதிரிலாம் ரகு பேசுறாரு. வேற வழி இல்ல, ரகுவோட கதையும் முடிக்கணும்ன்ற மாதிரி இவரு ஷூட் பண்ணி ரகுவோட கதையும் முடிச்சிடுறாரு. சார் உங்களுக்காக தான் இவ்வளவு விஷயத்த நான் பண்ணிருக்கேன், என்ன பார்த்து கவனிச்சுக்கோங்கன்ற மாதிரி கமிஷனர் கிட்டயும் ஹீரோவோட அப்பா பேரம் பேசிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் கவனிச்சிட்டு இருக்க பாபி இருக்கான்ல, உண்மையான பேரு கார்த்திக், பாபின்றது இவனோட அடையாளமா இருக்கும். இப்ப பாபி இருக்கான்ல, இவன் தான் அந்த ட்ரக் எல்லாம் புடிச்சிருக்கான். அந்த ட்ரக் எல்லாம் எனக்கு வேணும்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். எது அந்த ட்ரக் எல்லாம் உன்னோடதா அப்படின்ற மாதிரி ஹீரோவோட அப்பா ஷாக் ஆகுறாரு. அதெல்லாம் தர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. நீ தந்துதான் ஆகணும்ன்ற மாதிரி இவன் சண்டை போடுறான். இப்படி ரெண்டு பேர் சண்டை போட்டுட்டு இருக்கும் போது அப்பா தடுக்கி ஏடவிடமா அந்த இடத்துல போய் இடிச்சிருப்பாரு. அப்படிதான் அப்பா சீரியஸான கண்டிஷன்ல இருக்காரு. அப்பா ரொம்ப நேர்மையானவர்ன்ற மாதிரி ஹீரோ நினைச்சார்ல, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோ உடஞ்சு போயிடுறாரு. இப்ப அப்பா கண் முழிச்சிடுறாரு போல. இவருமே பாக்குறதுக்காக வராரு. அப்படி வந்தவரு ஏன்பா இப்படி பண்ணீங்கன்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு. நம்ம பண்ண எல்லாமே பையனுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்றது அப்பாவுக்கும் புரியுது. அப்பாவும் பண்ண விஷயத்தெல்லாம் நினைச்சு இந்த இடத்துல கஷ்டப்பட்டு இருக்காரு. நானே அப்ரூவரா மாறிடுறேன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப மீடியாவை சந்திக்கிறதுக்காக வந்தவரு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. கமிஷனர் இன்வால்வ்மெண்ட், கமிஷனரோட பையன் இன்வால்வ்மெண்ட், அதே மாதிரி நான் என்னெல்லாம் தப்பு பண்ணன்றதெல்லாம் சொல்லிடுறாரு. ரகுவோட ஒய்ஃபும் இதெல்லாம் பார்த்து ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. நம்ம ஹஸ்பண்ட் இப்படிதான் இறந்து போனாரா, கூட இருக்க ஆபீசரே சாவடிச்சிட்டாரா அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க போலீஸா இருந்து என்ன சம்பாரிச்சிட்டீங்க, என்னையும் போலீஸா மாற சொல்றீங்களே அப்படின்ற மாதிரி ஹீரோ திட்டிருப்பாரு. அந்த தாக்கத்தால் தான் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி இவர் ஃபீலிங்கா பேசிட்டு இருக்காரு. செஞ்ச தப்புக்காக இவர் அரெஸ்டும் ஆயிடுறாரு. இப்ப நியூஸ்ல இருக்கவங்க எல்லாம் அந்த குருவோட சின்ன பையனும் பாபியும் எங்க போனானே தெரியல, போலீஸுங்க தேடிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ கொஞ்சம் வித்தியாசமா பார்த்துட்டு இருக்காரு. ஏன்னா ஹீரோவை பொறுத்த வரைக்கும் அவங்க தப்பிச்சு போயிட்டாங்கன்ற மாதிரி தான் போய் சொல்லியிருப்பாரு. ஆனா உண்மையில அவங்க ரெண்டு பேரோட கதையை இவர் தான் முடிச்சிருப்பாரு. உங்களை மாதிரி ஆளுங்கெல்லாம் உயிரோடயே இருக்கக்கூடாது, இந்த ட்ரக் கூடயே சேர்ந்து சாவுங்க அப்படின்ற மாதிரி இவர் ட்ரக்கோட சேர்த்து எரிச்சு விட்டுருப்பாரு. ஆக மொத்தத்துல ரெண்டு பேருமே இறந்து போயிட்டாங்க. நேர்மையா இருந்த ஹீரோவோட அப்பாவே காசுக்கு ஆசைப்பட்டு இப்படி ஒரு தப்பை பண்ணிட்டாருன்ற மாதிரி நமக்கு காமிச்சு படத்தோட கதையை முடிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த படத்தோட கதையும் என்னோட எக்ஸ்பிளனேஷனும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.